கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் மேக வெடிப்பு. ஒரு குறைவான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக அளவுக்கு மழை பெய்யுறது தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் உத்தரகாண்டில் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு நடந்துச்சு. ஸோ இந்த மேக வெடிப்பின் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டங்களில் 3 இடங்களில் தொடர்ச்சியான ஒரு நிலச்சரிவு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. பலர் உயிரிழந்திருக்காங்க. மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. பட் தமிழ்நாட்டுக்கு இது எப்படி பொருந்தும், இதை எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கும் இந்த மேப்படி அப்படின்ற பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஊட்டிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 106 கிலோமீட்டர் தான். எல்லாமே அதே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தொடரில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ எல்லாமே ஹில் ஸ்டேஷன், டூரிஸ்ட் அதிக அளவுக்கு வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக பெருவெடிப்பு, க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப கால அவகாசம் இருக்காது. ஏன்னா ஒரு மேகம் ட்ராவல் பண்ணுற வேகமும் சரி, அது எந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது ப்ரெடிக்ட்